செல்வி பாண்டிமாதேவி பணின் செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையள் கண்ணி தன்னடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாய் ஆவதும் இதுவே. மங்கையர்க்கரசி வளவரும் பாவை வரிமலை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையள் கண்ணி தன்னோடும் அமர்ந்த அங்கையள் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாய் ஆவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம். திரு ஆலவாய் நான்காம் பாடல். கரங்களாய் வரினும் தவியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டார் குணம் தொடுபடியும் குலச்சிறை குணாம் கோபுரம் சொல்மணி கோயில் மனம் தமிழ் கொன்றை பண்ணி வன் கூவிளமாலை அணங்கு வீற்றிருந்த சடைமுடி அண்ணல் ஆலவாயாவதும் இதுவே கணங்களாய் வரினும் தமிழராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணம் கொடுபடியும் குளச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி
கடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டி மாதேவி பாங்கொடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடல் மரகதம் அடுத்தால் போல் சுடல் மரகதம் அடுத்தால் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே ஆலவாய் ஆவதும் இதுவே. மன்னலாம் நிகழ மன்னனாய் மன்னும் மணி முடி சோழந்தன் மகளாம் பண்ணின் நேர் மொழியாள் பாண்டி மாதேவி வாங்கினால் பணி செய்து பரவ விண்ணுளார் இருவர் கீழொடு மேடும் அளப்பு அரிதும் ஆம் பகை நின்ற அண்ணலார் உமையொடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே. மன்னலாம் நிகழ மன்னனாய் மன்னும் மணிமுடி சோழன் தன் மகளாம் பன்னி நீர் மொழியால் பாண்டி மாதேவி பாங்கினாள் பழி செய்து பரவ விண்ணுளார் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிது ஆம்பகை நின்ற அண்ணலார் உமையொடு என்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே. பல்லளம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சிறை எனும் இவர் மணியும் அன்னலம் பெருசீரளபாயீசன் திருவடி ஆங்கவை போற்றி கண்ணலாம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னடம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே. பல்லலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சிறை எனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர் ஆலவாயீசன் திருவடியாங்கவை போற்றி கண்ணலாம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னடம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதோ.